Hello viewers, welcome back to You and Me AI channel. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான யூடியூப் ஷார்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ண சொல்லி பார்க்க போறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே நம்ம பார்த்துருப்போம். அதாவது கிராக் யூஸ் பண்ணி ரொம்ப அழகா யூடியூப் ஷார்ட்ஸ் கிரியேட் பண்றது பார்த்தோம். இன்னைக்கும் அதே மாதிரி வேற வெர்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இப்போ நீங்கள் பார்த்த இந்த பேபி வெர்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே விஸ்கியை அதுக்கப்புறம் கிராக் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணோம். இந்த வீடியோஸ் கிரியேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட் தான் போதும். அதை வச்சு நம்ம எவ்வளோ வீடியோஸ் வேணும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் யூடியூப் ஷார்ட்ஸ் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் ஷார்ட்ஸ் ஏதாவது கிரியேட் பண்ணணும், புதுசாக ஏதாவது வீடியோஸ் நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும்னா இந்த வீடியோஸ் பர்ஃபெக்ட் சாய்ஸ். அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த வீடியோஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்னென்ன வேணும்னா ChatGPT ப்ராம்ப்ட் ஜெனரேட் பண்ணுறதுக்கு, செகண்ட் விஸ்கியை இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு, தேர்ட் கிராக் அந்த இமேஜ் அனிமேட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். எக் பேபி எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு இமேஜ் கிரியேட் பண்ணணும். இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் விஸ்கி ஏ யூஸ் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ப்ரௌஸ் கேலரிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு என்டர் டூல். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் விஸ்கியை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இன்னும் விஸ்கியை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் விஸ்கியை ரிலேட்டடாகவும் ஒரு வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு விஸ்கியை பற்றி தெரியும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் இதை பாருங்கள். ஸோ ஒன்ஸ் விஸ்கியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்புட் ப்ராம்ப்ட் பாக்ஸில் நம்ம காப்பி பண்ண இந்த எக் பேபிக்கான ப்ராம்ப்ட் நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் இன்புட் ப்ராம்ப்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூடியூப் ஷார்ட்ஸ் நான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் 9:16 சூஸ் பண்ணுவேன். இல்லை எனக்கு ஹரிசாண்டல் லேண்ட்ஸ்கேப்பில் எனக்கு வேணும்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். இல்லை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1:1 நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ போர்ட்ரேட் மோடு சூஸ் பண்ணியிருக்கோம். சூஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இமேஜஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த எக் பேபி இந்த எக்கை சாப்பிட்ற மாதிரி நம்ம வீடியோ கிரியேட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் நான் இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே மேலே டாப்பில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் விஸ்கேல நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இமேஜை தான் நம்ம கிராக்ல அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிராக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிராக் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே லெஃப்ட் சைடு பாருங்கள், இமேஜின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இதை கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் கிளிப் ஐக்கான் இருக்குல்ல, மறுபடியும் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்லோட் ஃபைல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்க அந்த எக் பேபி வெர்ஷன்ஸ் இருந்துச்சுல, அதை நான் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வீடியோ ஜெனரேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறோம். நான் ஆல்ரெடி அந்த ப்ராம்ப்ட்டை நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக வீடியோ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ எக் பேபி அழகாக எக் சாப்பிட்ற மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிரியேட் ஆயிருக்குன்னா இங்கே டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஸ்ட்ராபெரி வெர்ஷன், ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் இருக்குல்ல, அது பேஸ் பண்ணி நம்ம இன்னொரு பேபி வெர்ஷன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அகைன் இந்த ப்ராம்ப்டை நான் காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு நான் விஸ்கியை போகிறேன். விஸ்கியை போயிட்டு ப்ரீவியஸாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறத டெலிட் பண்ணிவிட்டு இந்த ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை நான் என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 இமேஜ் கிரியேட் ஆயிருக்கு. இதில் நமக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பேபி வெர்ஷன் அந்த இமேஜ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அகைன் நம்ம கிராக் போகலாம்.
கிராக் போயிட்டு அதுக்கு முன்னாடி வீடியோ ப்ராம்ப்ட் ஒன்று இருக்குது. இந்த ப்ராம்ப்டை நான் காப்பி பண்ணுறேன். இப்போ ப்ரீவியஸாக நம்ம கிரியேட் பண்ணியிருந்தேன் அந்த ப்ராம்ப்டை நான் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ராபெரி வெர்ஷனுக்கான வீடியோ ப்ராம்ப்டை நான் கொடுத்துட்டு இங்கே நான் ரன் பண்ணுறேன். நமக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி இருந்தது. ஆனால் நமக்கு வீடியோஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எக் ஷேப்பில் வந்து ஒரு பேபி இருக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக? ஸோ எக் தான், அதை வந்து ஜஸ்ட் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் பேபி வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஆனால் நமக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நமக்கு வேண்டாம். கரெக்டாக? எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஸ்ட்ராபெரி பேபிஸ் தான் நமக்கு வேணும். ஏன்னா இந்த இமேஜ் தான் நம்ம கிரியேட் பண்ணோம். சரி, ஏன் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் வருது அப்படின்னா, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்க. டாப் ஆஃப் தட் ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த ப்ராம்ப்டை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க புதுசா அந்த ஸ்ட்ராபெரிக்கான ப்ராம்ப்டை மட்டும் தான் நீங்க கொடுத்துட்டு நீங்க ரன் பண்ணும் போது இந்த கிராக் என்ன அசியூம் பண்ணீங்கன்னா, நீங்க ப்ரீவியஸா வந்து இந்த இமேஜ் தான் கிரியேட் பண்ணிருக்கீங்க, இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ப்ராம்ப்டை வந்து ரன் பண்ணுங்கிற மாதிரி அதை எடுத்துக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி வேண்டாம், எக்ஸாக்டா ஸ்ட்ராபெரி ரிலேட்டடா தான் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணா, அகைன் நீங்க இமேஜ்ங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த அப்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இங்க போயிட்டு ஃபைல்ல கொடுத்துட்டு இப்போ வந்து ஸ்ட்ராபெரி நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இங்க பாருங்க, இப்போ வந்து ஸ்ட்ராபெரி இருக்கா. இதுக்கப்புறம் வந்து நீங்க உங்களோட ப்ராம்ப்டை நீங்க கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இங்க பாருங்க, இது சூப்பரா கிரியேட் ஆயிடுச்சா. இப்போ வந்து நம்ம என்ன ஸ்ட்ராபெரி பிக்சர் நம்ம டவுன்லோட் பண்ணுமோ அந்த இமேஜ்ல வந்து நமக்கு வந்து வீடியோஸ் வந்து பர்ஃபெக்டா வந்து கிரியேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஆல்ரெடி நான் வந்து இமேஜ் அதுக்கப்புறம் வந்து வீடியோக்கான ப்ராம்ப்ட்ஸ் வச்சிருக்கேன். சப்போஸ் நீங்க வந்து உங்களோட ஓன் இமேஜினேஷன்ஸ், லெட்ஸ் சே தட் ஒரு பனானா பேபி நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கு எப்படி நான் வந்து இமேஜ் ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணணும், எப்படி வீடியோ ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணணும், அதுவும் சிம்பிள் தான். அதுக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட் நான் வச்சிருக்கேன், டெம்ப்ளேட், ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட். இது வந்து இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து இது வந்து வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, இந்த ப்ராம்ப்ட் அப்படியே நான் காப்பி பண்றேன். இதை காப்பி பண்ணிட்டு அகைன் விஸ்கி போறேன். விஸ்கி போயிட்டு இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதை பேஸ்ட் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா ஃபுட் நேம் இருக்கா, இங்க போயிட்டு நான் பனானா மட்டும் டைப் பண்றேன். எங்கெல்லாம் வந்து ஃபுட் நேம் இருக்கோ அங்க வந்து பனானா டைப் பண்ணுங்க. இது வந்து நான் சேம் ஃபுட் கொடுத்துறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரூட்ஸ்க்கான நிறைய ஃப்ரூட்ஸ்க்கான அந்த ஃபுட் டெக்ஸ்சர் வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதே உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா பனானாக்கு வந்து இதுதான் வந்து ஃபுட் டெக்ஸ்சர். இங்க போயிட்டு இந்த ஃபுட் டெக்ஸ்சர் டீடைல்ஸ் இருக்குல்ல, நான் பனானாக்கான ஃபுட் டெக்ஸ்சர் டீடைல்ஸை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த பட்டன் கொடுத்து நான் ரன் பண்றேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாருங்க சூப்பராக வந்து கிரியேட் ஆயிடுச்சு. 2 பனானா பேபி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு இந்த பேபி எனக்கு பிடிக்கல, இன்னும் வேற மாதிரி கிரியேட் பண்ணா அகைன் சேம் ப்ராம்ப்ட் நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற மாதிரி இன்னும் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் விஸ்கி. ஓகே, இப்போ வந்து எனக்கு இந்த இமேஜ் பிடிச்சிருக்கு, நான் இதை டவுன்லோட் பண்ணணும்னா அகைன் ஸ்க்ரோல் அப் பண்ணிட்டு இந்த டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பனானா இமேஜஸ், பேபி இமேஜஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த இமேஜை வந்து கிராக்ல அப்லோட் பண்ணிட்டு நம்ம வீடியோ கிரியேட் பண்ணலாம். அகைன் இமேஜ் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இந்த பேப்பர் ஐக்கான் கிளிக் பண்ணி அப்லோட் ஃபைல் பனானா அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு வந்து வீடியோ ப்ராம்ப்ட் தேவை. ஸோ வீடியோக்கான டெம்ப்ளேட் வந்து இதுதான். இதை காப்பி பண்ணிட்டு அகைன் எங்க போயிட்டு பேஸ்ட் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா 2 பிராக்கெட் இருக்கா, இங்க போயிட்டு நான் பனானா டைப் பண்றேன். அதே மாதிரி இதை காப்பி பண்ணிட்டு எங்கெல்லாம் அந்த மாதிரி பிராக்கெட் இருக்கோ அங்க வந்து நீங்க பனானா டைப் பண்ணிக்கோங்க. நீங்க வேற உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் நீங்க கிரியேட் பண்றீங்களோ அந்த ஃப்ரூட்ஸ் நேம் நீங்க கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பட்டன் அகைன் கிளிக் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வீடியோஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. சப்போஸ் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா வரலைன்னா அகைன் நீங்க சேம் இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன் மறுபடியும் நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற மாதிரி வந்து வீடியோஸ் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து இதே மாதிரி வந்து நீங்களா ஓனா எப்படி வந்து வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணலாம், அது எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி எப்படி வந்து நீங்க ஓனா கிரியேட் பண்ணலாம்னு சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு வந்து இங்க நான் டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன். இந்த டெம்ப்ளேட்டை அப்படியே நீங்க காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு சாட் ஜிபிடி போங்க. சாட் ஜிபிடி போயிட்டு நீங்க வந்து சாட் ஜிபிடி கேட்கலாம். நான் என்ன கொடுத்துருக்கேன்னா யூஸ் த பிலோ இன்புட் ப்ராம்ப்ட் டு கிரியேட் பேபி வெர்ஷன்ஸ் ஆஃப் ஆப்பிள்னு கொடுத்துட்டு இப்போ வந்து நம்மளோட ப்ராம்ப்டை மட்டும் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இதுதான் வந்து நம்ம கொடுத்துருந்தோம்ல இன்புட் டெம்ப்ளேட்டா, இதை பேஸ்ட் பண்ணிட்டு இதை நீங்க ரன் பண்ணும்போது சாட் ஜிபிடி என்ன பண்ணும், இந்த ஃபுட் நேம் எங்கெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆப்பிள் அது கிரியேட் பண்ணிடும். இங்க பாத்தீங்கன்னா ஆப்பிள் கிரியேட் பண்ணிடுச்சு. இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு அகைன் எங்க போயிட்டு விஸ்கில போய் நான் அதை பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்றேன். இங்க பாருங்க
ஆப்பிள் பேபி வெர்ஷன்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. சப்போஸ் இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இங்கே போயிட்டு நான் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அகைன் நான் ChatGPT போயிட்டு அகைன் ChatGPT கிட்ட நான் என்ன கேட்டிருக்கேன்னா கிரியேட் வீடியோ வெர்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த பிலோ ப்ராம்ப்ட்னு கொடுத்துட்டு இந்த வீடியோக்கான இன்புட் ப்ராம்ப்ட் ஆல்ரெடி நம்ம வச்சிருந்தோம்ல அதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து எய்தர் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஆப்பிள்னு கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ChatGPT கேட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ChatGPT வந்து கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ ப்ராம்ப்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு அகைன் இமேஜின் போகிறேன். போயிட்டு இதை கிளிக் பண்ணி அப்லோட் ஃபைல் ஆப்பிள் அப்லோட் பண்ணியாச்சு. நம்ம கிரியேட் பண்ணியிருக்க வீடியோ ப்ராம்ப்டை நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்க இந்த வீடியோ பர்ஃபெக்டாக கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ChatGPT யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் விஸ்கி ஏஐல போயிட்டு இமேஜ் கிரியேட் பண்ணோம். அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிட்டு கிராக்ல போய் அங்கே அப்லோட் பண்ணிட்டு அங்கே போயிட்டு வந்து வீடியோக்கான ப்ராம்ப்டை நம்ம கொடுத்து நம்ம வந்து இதே மாதிரி வெர்ஷன்ஸ் நம்ம சூப்பராக கிரியேட் பண்ணிட்டோம். இவ்வளோதாங்க. வெரி வெரி சிம்பிள். நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஃபேவரட் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கலாம், நீங்கள் வந்து பேபி வெர்ஷன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது இந்த ப்ராம்ப்ட்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். கரெக்டாக நீங்கள் வந்து இந்த ப்ராம்ப்டை ஈஸியாக காப்பி பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இமேஜஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ நான் வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நான் ரன் பண்ணணும்னு சொல்கிறேன், ஆனால் இந்த ப்ராம்ப்டை நான் ஷேர் பண்ணலை. ஓகேவா? அப்போ எப்படி வந்து இந்த ப்ராம்ப்டை நான் எனக்கு எடுத்துக்கிறது அப்படின்னா சிம்பிள். ஸ்னிப்பிங் டூல்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது, அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. லெட்ஸ் சே தட் நான் இந்த ப்ராம்ப்டை மட்டும் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நேராக கூகுள் ஜெமினிக்கு போங்க. கூகுள் ஜெமினி ஓப்பன் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதை பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் த டெக்ஸ்ட் ஃப்ரம் திஸ் இமேஜின்னு கொடுத்துட்டு இதை நீங்கள் சப்மிட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து நமக்கு வந்து அந்த டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ இதை நம்ம காப்பி பண்ணலாம். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் நோட் பேடில் போயிட்டு ஈஸியாக நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். ஈவன் உங்களோட விஸ்கேயில் போயிட்டு அகைன் பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேற ஒரு ஃபுட் நேம் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான இமேஜஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஓன் கண்டென்ட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்ம போட்டிருக்க வீடியோஸ் வந்து வியூவர்ஸ் பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி இன்னும் பெட்டராக வந்து கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கோ லைக் பண்ணுறதுக்கோ சம்டைம்ஸ் மறந்துடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.